புதுவையில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 10,21,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 9,76,000 படிவம் விநியோகிக்கப்பட்டு 5,89,000 படிவங்கள் டிஜிட்டலில் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் தற்பொழுது வரையிலான நடவடிக்கைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டிகள், புதுவையில் மொத்தமுள்ள 10,21,000 வாக்காளர்களில் 9,76,747 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் தரப்பட்டுள்ளது. அதில் 5,89,075 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு டிஜிட்டலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தரப்பட்ட படிவங்கள் தராவிட்டால் வரும் டிசம்பர் 9 வெளியிடப்படும் வரைவு பட்டியலில் பெயர் இருக்காது. அதனால் கடந்த 2002 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர், உறவினர்கள் பெயர் காணப்படாவிட்டாலும் கணக்கெடுப்பு படிவத்தில் இருக்கும் தகவல்களை வைத்து பூர்த்தி செய்து தேர்தல் துறையில் தர வேண்டும். படிவம் தந்தால்தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர் 3 முறை வீட்டுக்கு வந்தும் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகிக்க முடியாத பட்சத்தில் அவ்வாக்காளர் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. டிசம்பரில் வெளியாகும் வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாவிட்டால் உரிமை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் காலத்தில் படிவம் 6, படிவம் 8 மற்றும் உறுதிமொழி படிவம் ஆகியவற்றை தந்து பெயரை புதிதாக சேர்க்கலாம். இச்சந்தர்ப்பங்களில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை இணைக்கலாம். அதற்கான அறிவிப்பு தரப்படும் என அவர் கூறினார். புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். நவம்பர் 25 வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்ற போது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசாரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, புதுவையில் தினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதைப் பழக்கம் உள்ளிட்டவை அதிகரித்து வருகிறது. இதனை புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி நாவர்குளம் பகுதியில் திடீரென பலத்த இடியுடன் கனமழை பெய்தது. இதில் இடி தாக்கி வீடு சேதமடைந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் நூலிழையில் உயிர் தப்பினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்த நிலையில் இன்று காலை நாவர்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் திடீரென பலத்த கனமழை பெய்தது. மேலும் இடிமின்னலும் பலமாக இருந்தது. இதில் நாவர்குளம் குரு சித்தானந்த வீதியை சேர்ந்த ஷகிதா பானு என்பவர் வீட்டை இடி தாக்கியது. இதில் ஷகிதா பானு வீடு கடுமையான சேதமடைந்தது. மேலும் வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மீதும் இடி தாக்கியதில் மரமும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து புதுவையில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. அரசு பணிக்கான தேர்தலில் தோல்வியடைந்ததால் பட்டதாரி இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது மனைவி ஜெயலட்சுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மூத்த மகள் பவித்ரா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதி வந்தார். இந்நிலையில் மேல்நிலை இளநிலை எழுத்தர் பணிக்காக தேர்வில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மனமுடைந்த இவர் தன் வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்கு திருத்த பணிகளுக்கு பின்னால் பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய சதித்திட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்கு திருத்த பணிகளுக்கு பின்னால்
பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய சதித்திட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்க, பல தலைமுறைகளாக இங்கு வசிப்பவர்களிடமும் புதிதாக குடியேறியது போல் ஆவணங்களை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? எங்களின் குடியுரிமையில் கை வைக்கும் இந்த SIR நடைமுறையை உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் இது மக்களின் குடியுரிமைகளுக்கான போராட்டமாக மாறி புதுச்சேரி முழுவதும் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் என்று தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் சமீம், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பாலசுப்ரமணியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவபொழிலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராமச்சந்திரன், திராவிடர் விடுதலை கழகம் லோக ஐயப்பன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், போல்ட் பஷீர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி சுற்றுப்புற சூழல் நிலத்தடி நீர் பாதுகாப்பு சங்கம் செல்வமணிகண்டன், புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், மீனமும் காப்பும் செல்வநாதன், இருளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பைக் திருடிய போது கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட விழுப்புரம் ஆசாமிகள் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி பூமியன்பேட்டையை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுவையில் தனியார் விடுதி மேலாளராக உள்ளார். இவர் இரவு விடுதி முன்பு தனது பல்சர் பைக்கை நிறுத்தி வைத்திருந்தார். நள்ளிரவு 1 மணி அளவில் அவரது பைக்கின் பூட்டை உடைத்து 2 வாலிபர்கள் தள்ளி சென்றனர். இதை பார்த்து விக்னேஷ் கூச்சலிட்டுள்ளார். அருகில் இருந்த பொதுமக்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்த அரக்கம் கிராமத்தை சேர்ந்த மாசிலாமணி மகன் சந்தோஷ், மல்லரசன் குப்பத்தை சேர்ந்த அர்ஜுன் மகன் அஜித் என்பதும் புதுச்சேரி வந்த இவர்கள் குடித்துவிட்டு வெளியே வந்த பொழுது விடுதி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்னேஷ் பைக்கை உடைத்து தள்ளி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷ் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை பறிமுதல் செய்தனர். இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி AIUTUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AIUTUC சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலை அருகே ACR சாலை கருவடிக்குப்பம் அருகே நடைபெற்றது. போராடி பெற்ற தொழிலாளர் உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் புதிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்க, போராட்டத்தில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனின் துறை மாநில செயலாளர் முத்து, AIUTUC பொருளாளர் மார்க்சிஸ்ட், பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசு, கமிட்டி உறுப்பினர்கள் ஞானசேகரன், சத்யா, குமரன், தென்னரசு, மணிமாறன், ஆனந்த், பிரகாஷ், சாணி, பாலமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்தின் அரங்கம் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டி நவம்பர் 14ஆம் தேதியன்று புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் உள்ள முத்துரத்தின் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் சென்டோகேன் அசோசியேஷன் தலைவர் மாஸ்டர் மதி ஒலி தலைமையில் நடைபெற்றது. இதில் 250 மாணவ மாணவிகள் கிராமப்புறங்களில் இருந்து கலந்து கொண்டனர். கட்டா மற்றும் சாய் பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவிற்கு புதுச்சேரி கராத்தே சங்க தலைவர் வளவன் மற்றும் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் கராத்தே சங்கத்தின் பொருளாளர் சுந்தர்ராஜன், சீனியர் பயிற்சியாளர் ஜோதிமணி மற்றும் சுகுமாரன், செக்மேக் பள்ளியின் கௌரவ தலைவர் திரு வெங்கடம், அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் மதிவாணன், ஜனார்த்தனன், கோதண்டராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்கனூர் பாரதி ஆங்கில பள்ளி சம்பத், மரகடிப்பட்டு பாரத தேவி பள்ளி தாளாளர் இளமதி அழகன், திருக்கனூர் அன்னை வித்யா மந்திர் தனசெல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். நடுவர்களாக கோபாலகிருஷ்ணன், செந்தில், கவிதா, லலிதா, கரண், சரண், விக்னேஸ்வரன், யுகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே மதிவொலி நன்றி கூறினார். நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நலத்துறை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு சமூக நலத்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி இன்று சமூக நலத்துறை இயக்குநர் ராகினியை சந்தித்து தொகுதிக்குட்பட்ட தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் சமூக நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் உடனிருந்தனர். உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 10 நாட்களுக்குள் மறுசீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று விடுத்துள்ள செய்திகள்: அரசு பின்பற்றி வரும் கல்வி மற்றும் வேலை பற்றிய இடஒதுக்கீட்டுக்கு கொள்கைக்கு காரைக்கால் மீனவர்களுக்கு பயனில்லை என்று கூறி அந்த கொள்கையை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தி வந்தனர்.
அரசிடம் மனுக்கள் அளித்தனர். தங்களை ஏபிசி வகுப்பிலிருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அரசு இதற்கு செவி சாய்க்க மறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் தன்னை அணுகி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டதாகவும் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது. இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை நியமித்து இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது. இந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயனால் 27/2/2023 அன்று பிறப்பிக்கப்பட்டு புதுவை அரசு அந்த ஆணையை 3/4/2023 அன்று பெறப்பட்டது. இன்றைய தேதியில் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து 32 மாதங்கள் உருண்டோடிவிட்டது. இருப்பினும் புதுச்சேரி அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை. அரசின் இந்த போக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும். புதுவை அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை, நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை. இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறுசீரமைக்க தவறிவிட்டால் அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியலமைப்பு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றார். புதுச்சேரி தேர்தல் துறை முறையான அறிவிப்புகளை வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்காக மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். எனவே விண்ணப்ப படிவங்களை திரும்ப பெறும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருத்த பணிகள் இறந்தவர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே நீக்கப்படுவர் என்பதற்காகத்தான் அதிமுக அதனை ஆதரித்தது. ஆனால் புதுச்சேரி மாநில தேர்தல் துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. முறையான அறிவிப்புகளை வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார். புதுவையில் உள்ள தேர்தல் துறையானது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், வாக்காளர் விண்ணப்ப படிவம் திரும்ப பெறும் இறுதி தேதியினை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுவையில் சிகப்பு குடும்ப அட்டைக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ அரிசி வழங்கப்படுவதற்கு மாதம் ஒன்றுக்கு 5150 டன் அரிசி தேவைப்படுகிறது. இதற்காக ஆண்டுக்கு 272 கோடி ரூபாய் அரிசிக்காக செலவு செய்யப்படுகிறது. அரிசி தரமற்று இருப்பதால் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றார். தரமற்ற அரிசி வழங்கப்படுவதற்கு பதிலாக சிகப்பு அட்டை 1000 ரூபாயும் மஞ்சள் அட்டைக்கு 500 ரூபாயும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அரசு பணமாக செலுத்தலாம் என்று அறிவித்த அன்பழகன், இலவச அரிசி வழங்க திட்டம் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சாட்டினார். அரியாங்குப்பம் சமூக சேவக தொழிலதிபர் சரவணின் பொன்விழா பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகரும் தொழிலதிபருமான சரவணின் 50வது பொன்விழா பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அரியாங்குப்பம் பகுதியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசைவ விருந்தளித்து கௌரவிக்கப்பட்டது. தொழிலதிபர் பாலு என்கின்ற தனசேகரன், பாஜக சிறப்படைப்பாளர் சந்திரமோகன் முன்னிலைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கீதநாதன், பாஜக நிர்வாகிகள் வசந்தராஜ், பெருமாள், ராஜா, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அதிமுக ஜெயசேகரன், அம்மா பேரவை ஜீவா, திமுக சண்முகம், கோபாலகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, சுசிராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தன், தொழிலதிபர்கள் கர்ணா உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அதிரடி நடவடிக்கையால் ஊரல் வாய்க்கால் அடைப்புகள் அகற்றம் செய்யப்பட்டது. நெட்டப்பாக்கம் தவளக்குப்பம் போக்குவரத்து சாலையில் கழிவு நீர் பல மாதங்களாக தேங்கிய நிலையில் இருந்தது. இதனால் வாகனங்களில் செல்வோர் மற்றும் நடந்து செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் பொதுமக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷிடம் மனு அளித்தனர். பின்னர் ஆணையர் கழிவுநீர் தேங்கிய பகுதியை ஆய்வு செய்தார். கரிகம்பாணிக்கம், நெட்டப்பாக்கம் பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீர் ஊரல் வாய்க்காலுக்கு வந்தடைந்தது. இதனை சிலர் மண்கொட்டி செல்ல விடாமல் தடுத்துள்ளனர். உடனடியாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அடைப்புகள் அகற்றம் செய்யப்பட்டு கழிவுநீர் சாலையில் தேங்காமல் சென்றது. இதனால் பொதுமக்களும் சாலையில் செல்பவர்களும் நிம்மதியடைந்தனர். புதுச்சேரி அடுத்த திருப்புவனையில் குடியிருப்பு மத்தியில் அமைக்கப்பட்ட ரெஸ்டோ பாரை அகற்றக் கோரி கடந்த ஒரு வாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் துணை மாவட்ட ஆட்சியர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி திருப்புவனை பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் அருகே ரெஸ்டோ பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
பொதுமக்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுடனான சமரச பேச்சுவார்த்தை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசில்தார் சேகர் தலைமையில் இன்று துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 2 ரெஸ்டோ பார்களை அரசிடம் அனுமதி பெற்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும் பொழுது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவுப்படி ரெஸ்டோ பார்களை அகற்றுவதாக உறுதியளித்தனர். அதை ஏற்று போராட்டத்தை கைவிடுகிறோம், ஆனால் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் ரெஸ்டோ பார்களை அகற்றவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். புதுச்சேரியிலிருந்து சிவபக்தர்கள் 3ஆம் ஆண்டாக திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். மாணிக்கவாசகர் கூறிய பஞ்சபூத தத்துவம், இதை மனித உரு தாங்கி அந்த திரு அம்பல உடையான் பஞ்சாரச்ச மூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம். அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். இன்று 3ஆம் ஆண்டாக கார்த்திகை 8ஆம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.